இப்போ திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு, அது திமுக அது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சார் மூலம் சதி செய்கிறது அப்படிங்கிறோம். சரி, சதி செய்கிறதுங்கிறாங்கல்ல. சமீபத்தில் தான் பீகாரில் தேர்தல் நடந்தது. பீகாரில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ தெரியுமா? 7,90,00,000. தமிழ்நாட்டில் 6,40,00,000. அதிலே பாதி ஒரு பகுதியை காலி பண்ணணும். பீகாரில் 7,90,00,000. உடனடியாக 65,00,000 பேர் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க. காரணம், அங்கே பாஜகவை தான் ஆளுங்கட்சி கரெக்டாக வேலையை முடித்தாங்க. 65,00,000 பீகாரில் இப்போ தோற்று போச்சு எதிர்கட்சி. எந்த ஒரு எதிர்கட்சியாவது சாரில் நடந்த தில்லுமுள்ளால் நாங்கள் தோற்றோம், சாரில் இத்தனை வாக்காளர்கள் பேர் விட்டு போச்சு அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு? பெண்களுக்கு 10,000 கொடுத்தாங்க, அதனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாரு. தேஜஸ் யாதவ் சாரை பற்றி பேசலை. 65,00,000 வாக்காளர்களை எடுத்தோம், அதனால தான் தோத்தோன்னு சொல்லலை. அப்போ வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்னால் சார் மூலம் எதுவும் தில்லுமுள்ளு நடந்தது, தப்பு நடந்ததுன்னு சொல்லலை. நம்ம ஸ்டேட்டில் மட்டும் அதை சொல்கிறான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய 65 லட்சத்துலேருந்து 1 கோடி வாக்காளர்களின் வாக்குகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, புரளியை கிளப்பி விட்டு சார் மோசம்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு, இந்த பக்கம் சார் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி திமுக காரனெல்லாம் வாக்காளர்கள் கரெக்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெட்டை வேஷம். அதனால தான் சீமானே சொன்னார், என்னப்பா சாருக்கு எதிர்ப்பாக பேசுகிறீங்க திமுக, ஆனால் பார்த்தீங்கன்னா சார் ஃபார்மை நீங்கள் தான் முதல்ல போய் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறீங்களே, நிரப்பி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சார் இதில் மறுபடியும் இதை கிளப்பி விடுறாங்க. இது ஒன்றும் பாஜக சதியும் இல்லை, இது ஒன்றும் தேர்தல் கமிஷன் சதி இல்லை. திருமாவளவன் சொல்கிறபடி தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு முறையும் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. சொன்னபடி ஜவஹர்லால் நேருலேருந்து, இந்திரா காந்தியிலேருந்து, வாஜ்பாயிலேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம். இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் வந்து தான் அந்த பேருடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து சுருக்கமாக சாருன்னு சொல்கிறது. அதை தவிர இது ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்ட திட்டம். அதனால் தமிழ்நாடு மக்களுக்கு சொல்கிறேன், சார் ஃபார்மில் அவங்க கேட்குறதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து எல்லோரும் வாக்காளர்களாகுங்க. தாவைக்கா தொண்டர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா குடும்பத்தை பூரா சார் இதில் வாக்காளர்களாக மாற்றுங்கள். அதிமுக பாஜக தொண்டர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை பூரா கஷ்டப்பட்டு லீவ் போட்டாச்சு, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து எவ்வளவு ஓட்டுக்களை நீங்கள் வந்து வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்க முடியுமோ அதை சேருங்க. இல்லைன்னா அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இருந்தும் ஜெயிக்க முடியாமல் போய்விடும்.